2 நாட்கள் சுற்றுப்பயணமாக நெல்லை வருகை தரும் தமிழக முதல்வருக்கு நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கிரகாம்பெல் தலைமையில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுடலைக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுடலைக்குமார். முதலமைச்சருக்கு எந்த அளவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது, விவரங்களை சொல்லுங்க. 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு சற்று சில நிமிடங்களுக்கு முன்பாக வருகை தந்திருக்கிறார். அங்கிருந்து கார் மூலம் நெல்லை மாவட்டத்திற்கு வருகை தரும் தமிழக முதல்வருக்கு மாவட்ட எல்லையான KTC நகரில் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கிரகாம்பெல் தலைமையில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட திமுகவினர் பல்வேறு கிராமிய கலைகளுடன், அதாவது கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், மேளதாளம் வளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக இங்கு குழுமி இருக்கிறார்கள். இங்கு KTC நகரில் வரவேற்பு அளிக்கக்கூடிய தமிழக முதல்வர் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக வண்ணாரப்பேட்டை சுற்றுலா விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுக்கும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று மாலை கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம் சார்பில் நடைபெறுகின்ற கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து இன்று நள்ளிரவு தொல்லியல் துறை சார்பில், அதாவது 56.36 கோடி மதிப்பிலான நெல்லை ரெட்டியார்பட்டியில் அமைக்கப்பட்டுள்ள பொருளை அருங்காட்சியகத்தை இன்று இரவு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து நாளை காலை திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய கூடுதல் கட்டிடத்தை திறந்து வைத்து பல்வேறு புதிய மற்றும் முடிவுற்ற திட்டப்பணிகளை துவக்கி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து பல கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். தற்பொழுது தூத்துக்குடி விமான நிலையத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இறங்கியிருக்கிறார். அங்கு திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்ட எல்லையான KTC நகரில் உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக தற்பொழுது 5000க்கும் மேற்பட்ட திமுகவினர் இந்த KTC நகர் பகுதியில் குழுமியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுடலைக்குமார்.